மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 66வது கிராமி விருது வழங்கும் விழாவில் இந்திய இசைக்கலைஞர்கள் 8 விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளனர். அது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக அளவில் உள்ள இசைக்கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக கிராமி விருதுகள் வழங்கப்படுகின்றன. திரைத்துறையின் ஆஸ்கர் விருது போன்று இசைத்துறையின் மிக உயரிய விருதாக கருதப்படுகிறது கிராமி விருது. இதில் சிறந்த பாடல், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், ஆல்பம் என சுமார் 32 பிரிவுகளின் கீழ் பல விருதுகள் உலகெங்கிலும் உள்ள இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதற்கு முன்னதாக இசைப்புயல் AR ரஹ்மான், சித்தார் கலைஞர் பண்டிட் ரவிசங்கர், தபேலா கலைஞர் ஜாகிர் ஹுசேன், ரிக்கி கேஜ் உள்ளிட்டோர் கிராமி விருதை பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். அந்த வகையில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற 2024ஆம் ஆண்டிற்கான 66வது கிராமி விருது வழங்கும் விழாவில் இந்தியாவிற்கு விருதுகள் குவிந்துள்ளன. இதில் சிறந்த ஆல்பம் என்ற பிரிவில் இந்தியாவை சேர்ந்த சக்தி இசைக்குழுவினர் கிராமி விருதை தட்டி சென்றுள்ளனர். சக்தி இசைக்குழுவில் பாடகர் சங்கர் மகாதேவன், செல்வ கணேஷ் விநாயக் ராம், கணேஷ் ராஜகோபாலன், ஜான் மெக்லாஃப்லின், உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் அடங்குவர். இப்படி இசை ஜாம்பவான்கள் நிறைந்த சக்தி இசைக்குழு இசையமைத்த திஸ் மொமெண்ட் ஆல்பத்திற்கு தான் கிராமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக தபேலா இசையில் தனி முத்திரை பதித்த உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் சிறந்த ஆல்பத்திற்கான விருது மட்டுமின்றி மேலும் 2 விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார். அதேபோல் புல்லாங்குழல் கலைஞரான ராகேஷ் சௌராசியா சிறந்த சமகால இசைக்கருவி, சிறந்த உலகளாவிய மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் விருது பெற்றுள்ளார். மொத்தம் 5 பிரிவுகளின் கீழ் 8 கிராமி விருதுகள் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ் கிராமி விருதுகளில் இந்தியாவிற்கு இது பொற்காலம் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உலகளவில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த கிராமி விருது பெற்ற இசைக்கலைஞர்களை மக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.